என்னடா இந்த ராத்திரி நேரத்துல இந்த தெருப்பக்கமே வராத சிவங்கால இன்னைக்கு வாசல்ல வந்து நிக்கிறேனேன்னு பாக்குறீங்களா? யாசகம் கேட்கறதுக்கா? ஆமாம்மா, மகாபாரதத்துல குந்தி தேவி கர்ணன்கிட்ட வரங்கேட்டு வந்து நின்ன மாதிரி ஏன் கர்ணனுக்காக உன்கிட்ட மடிப்பிச்ச கேட்டு வந்து நிக்கிறம்மா. ஏன் இப்படி பேசுறீங்க? எத்தனை பேருக்கு அள்ளி கொடுத்த உங்க கை எந்த காலத்திலயும் மத்தவங்க கிட்ட கையேந்த கூடாது. அண்ணே, ஊரே உங்க வாசப்படிய பார்த்து தவம் கிடக்குது. நீங்க போய் ஏன் வாசல்ல யாசகம் கேட்டு நிக்கிறீங்களே? விதிமா, விதி. ஊர் பேரு தெரியாதவங்களுக்கு கூட இந்த சிவங்கால ஓடி போய் உதவி செஞ்சிருக்கான். ஆனா இன்னைக்கு என் உசுருக்கு உசுரான பட்டத்தியோட தம்பி கர்ண உள்ள இருக்கான். அவனை கொலகாரன்னு சொல்லி போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. களத்து வீட்டுல கைய நினைச்சவன் யாரும் ஈ எறும்புக்கு கூட தீங்கு நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறவனா? என் மச்சின கர்ண பொழுது விழிஞ்சதுல இருந்து பொழுது அடைகிற வரைக்கும் உழைக்கணும்னு நினைப்பானே தவிர யாரும் உசுரையும் எடுக்கணும்னு நினைக்க மாட்டான். அவனை இப்ப போலீஸ் பிடிச்சு உள்ள வச்சிருக்கு. நதிக்கு சமுத்திரம் மாதிரி, விதைக்கு மண்ணு மாதிரி எனக்கு என் கர்ணம்மா. அவன் உள்ள இருக்காங்கிறது என் உசுறு போன மாதிரி. மாமா, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமாமா? என்னென்ன இப்படி கேக்குறீங்க? நான் உங்க தங்கச்சின்னு செய்யன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. உரிமையா? இந்த சிவங்காலைக்கா? உங்ககிட்டயாமா? வேணாமா, பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாத. நான் கேட்க வர்றது என்னன்னா, உள்ள இருக்கிற கர்ண வெளியில வரணும். அது உன்னால மட்டும்தான் முடியும். என்னாலயா? ஆமாமா, உன் வீட்டுக்காரனை காணுமேனு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த. பொன்ராசு காணாம போனதுக்கு பஞ்சாயத்துல அவனை கொன்றுவேன்னு சொன்ன கர்ணன் தான் காரணம்னு அவனை போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சு. மாடு மாதிரி உழைக்கிறப்ப கூட அவன் உடம்ப வலிச்சோ நெளிச்சோ நான் பார்த்தது இல்லம்மா. ஆனா இன்னைக்கு போலீஸ்காரங்க அவனை அடிச்சாங்களோ மிதிச்சாங்களோ பார்க்க முடியலம்மா. தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிடுமா. யாரா ராபிச்சக்காரன? ஒன்னும் கிடையாது, போட. சொல்லிக்கே இருக்கேன், பேசாம மரங்கணக்கா நின்றுக்கே இருக்க. யாரு இது? அடியாத்தி. ஓஹோ, நீயா? ஒட்டி பந்த உறவு வந்து நிக்கிறாக்கு நடு ராத்திரியில, அதுவும் என் மயம் பொன்ராசு இல்லாத நேரம் வந்து. அப்பத்தா அதுக்கு இல்ல அப்பத்தா, கர்ணன் சித்தப்பா ஜெயில இருக்குல்ல, அதுக்கு எழுப்புலுக்க இறப்புல இருந்தா நம்மளுக்கு என்ன, வரப்புல இருந்தா நம்மளுக்கு என்ன? அத்தை, பாவத்தை கர்ண மாமாவை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. அதுக்கு என்னடி? கேஸ் வாபஸ் வாங்குறதுக்கு. அடி சேர்ப்பால கட்டவே இருந்தா காலடியிலேயே கிடக்குறது. காணாம போயிட்டா சாரக்கடா மாதிரி எந்திரிச்சு நிப்பியாக்கு. சொல்றது கேட்கலையா? திருந்து முடிச்சுட்டு நிக்கிறீங்க. ரெண்டு பேச்சு வெட்டி பிடிவேன், போகடி உள்ள. களத்து வீட்டு செவங்காலைண்டா மான ரோசத்துக்கு அச்சப்படுவேன் கேள்விப்பட்டிருக்கேன். முதல்ல இங்க இருந்து கிளம்பி போப்பா. ஏப்பா சொல்றேன், காது கேட்கலையா? போப்பா கிளம்பி. மச்சான், நீங்க எதுக்கு இந்த வீட்டு முன்னால வந்து நிக்கிறீங்க? என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டு நீங்க அமைதியா இருக்கும் போதே நினைச்சேன் நீங்க இந்த வீட்டு வாசல்ல தான் வந்து நிப்பீங்கன்னு.